வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாத நீர். அதாவது வாத நீர்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க. முக்கியமா வயசானவங்கலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு வாத நீர் கூடுதலா இருக்கு. அதான் பல பிரச்சனைகள் வருது. கை கால் வலி வருது. எல்லா வலிகளும் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த வாத நீர்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒண்ணும் இல்லங்க. இந்த யூரிக் ஆசிட் லெவல் பிளட்ல கூடுதலா இருக்கிறது தான் வாத நீர் சொல்லுவாங்க. இந்த வாத நீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த வாத நீர் யூரிக் ஆசிட்டினுடைய தன்மையை கூட்டும். இந்த யூரிக் ஆசிட் கூடும்போது என்னாகும் அப்படின்னா முக்கியமா ஒரு கவுட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கியமாக ஜாயிண்ட்டுகளில் முக்கியமாக இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா, காலினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டில் வலியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்லையும் பெயின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாத நீர் வராமல் எப்படி தடுக்கலான்னு பார்க்கலாம். எல்லாமே உணவின் மூலமாக தாங்க வருது. அதாவது நல்ல உணவுகள் சாப்பிட்டா அது ஒரு மருந்தாகும். ஆனால் நமக்கு தகாத உணவுகளை சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த வாத நீர் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டுகளை அவாய்ட் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டுகளை சாப்பிடணும், அதை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபுட்டுகளை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான்வெஜ் தாங்க. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் அந்த மாதிரி உணவுகள், மட்டன் மாதிரியான உணவுகள் யூரிக் ஆசிட் லெவலை ஹையாக கூட்டி விட்டுரும். சிக்கனும் கூட்டும், இருந்தாலும் மட்டன், பீஃப் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டங்கள் இந்த யூரிக் ஆசிட் லெவலை பயங்கரமாக கூட்டிடும். அதுக்கு வேண்டியது அவாய்ட் பண்ண தேவையில்லைங்க. லிமிட்டடாக சாப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு இருந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாதவங்க இந்த மாதிரி மட்டன், சிக்கன், இந்த பீஃப் மாதிரியான நான்வெஜ் ஐட்டத்தை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இது யூரிக் ஆசிட் லெவலை கூட்டி விட்டு ஜாயிண்ட்டுகளில் ஸ்டோர் பண்ணி விட்டு வலியை உண்டாக்கும். அது ஏஜ் ஆக வலியை கூட்டிக்கிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு இந்த சீசனல் மாதிரி வலி போகும். இது கவுட் டிசீஸ் ஆங்கிள் ஜாயிண்ட்டில் முக்கியமாக வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகளை அவாய்ட் பண்ணணும். இப்போ நான்வெஜ்ஜில் மட்டும் தான் கேட்டிங்கன்னா வெஜ்ஜையும் சில ஃபுட்டுகளை அவாய்ட் பண்ணணும். அதாவது மஷ்ரூம் சொல்லுவாங்க, அதாவது காளான் ஐட்டங்கள் இருக்குது இல்லையா, அந்த வகையரா அந்த மாதிரியான ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் யூரிக் ஆசிட் லெவலை கூட்டி விடும். இப்போ நான்வெஜ் மட்டும் இல்லாமல் வெஜ்ஜிலையும் நான் சொன்ன ஐட்டத்தை அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கலாம். ஆனால் அதுக்கு வேண்டி சுத்தமாக அவாய்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் உடல் உழைப்பு இருந்தால் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு வேண்டி அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை, கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் லெவல் கூடாமல் இருக்கும். ஓகேவா? அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த உணவுகளை சாப்பிடணும். இப்போ ஒரு ஃபுட்டை அவாய்ட் பண்ணால் இன்னொரு ஃபுட்டு சாப்பிட்டு தாங்க ஆகணும். அதுக்கு பார்த்தோன்னா சாப்பிட வேண்டிய ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க. ஏன்னா இந்த ஃப்ரூட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் வகைகளில் கேட்கவே வேண்டாம். அப்புறம் பச்சை காய்கறிகளையும் கூடுதலாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத யூரிக் ஆசிட்டை யூரின் வழியாக வெளியேற்றிடும். ஏன்னா இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும்போது அந்த ஜாயிண்ட்டில் ஸ்டோர் ஆகி பெயினை உண்டாக்கிறது. ஆனால் யூரிக் ஆசிட் தேவையில்லாத யூரிக் ஆசிட்டை வெளியேற்றும் போது, யூரின் வழியாட்டு வெளியேற்றும் போது நமக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முக்கியமாக, அதாவது இந்த க்ரீன் டீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட சாப்பிடலாம். ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் யூரிக் ஆசிட் உடம்புல ஸ்டோர் ஆகாது, தேவையில்லாத யூரிக் ஆசிட் வெளியேற்றப்படும். நமக்கு இந்த வாத நீர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஃபுட்டு உங்களுக்கு நல்லா ஸ்டோர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொன்ன போனால் நான்வெஜ்லேயும் வெஜ்லேயும் சில ஐட்டங்கள் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு, அப்புறம் காய்கறிகள் சாப்பிடணும். ஆனால் காய்கறிகளே நான் ஏற்கனவே சொன்ன இந்த காளான் வகை ஐட்டங்களாகட்டும், அது வெஜ் வகையரா அதையும் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது. ஆனால் தக்காளியும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. இப்போ காய்கறின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளரிக்காய், இந்த சிம்பிளாக உள்ள காய்கறிகள் இருக்குல்ல, கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அதிகம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இது யூரிக் ஆசிட் கூட்டாது, மாறாக இது யூரிக் ஆசிட்டை தேவையில்லாத யூரிக் ஆசிட்டை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக யூரின் வழியை வெளியேற்றும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ண அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா இது யூரிக் ஆசிட்ங்கிறது முக்கியமாக வாத நீர் முக்கியமான ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு ஈஸி சிம்பிள் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இது அதனால எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.